ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையில் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ரொட்டீன் டைமான ஏர்லி மார்னிங் நான் எழுந்துக்கிற டைம் வந்துச்சு. இது வந்து ஒரு 4:30க்கு மேலே நான் எடுத்தது. எழுந்த உடனே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன். ஒரு ஸ்டாண்டில் ஏற்றின பிறகு நான் என்னுடைய நான் சமையல் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் எழுந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் சீக்கிரம் எழுந்துட்டா உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே டைம்ல டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். நம்ம மார்னிங் ஒரு 7:30க்குலாம் ஆல்மோஸ்ட் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் மறுநாளுக்கு வேண்டிய வேலையான எல்லாமே ரீஃபில்லிங், எது நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் எல்லாம் பண்ணி வச்சிடுங்க. இது என்னவே ஒரு பாட்ல சின்னதா வந்து ஒரு சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வீட்டுல இருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்றாங்க. அது வெள்ளை சங்குப்பூ, சங்கு புஷ்பம் சொல்லுவாங்க. இது வீட்டுல இருந்தா லக்ஷ்மி கடாட்சன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இதுவே நம்ம இடம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன இடத்துல இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன பாட்லயோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அதுல நீங்க வச்சு ஒரு சின்ன நம்ம வீட்டுல இருந்து ஒரு 4 பூ பூத்து ஃப்ரெஷ்ஷா நம்ம சாமிக்கு வந்து வைக்கும் போது அது ரொம்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம மனசும் நிறைவா இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். 4 பேர் கைப்படாம ஃப்ரெஷ்ஷா வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுறது நம்மளுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங்கும் கொடுக்கும், நல்லதும் கூட. காலையில நான் என்னென்ன செஞ்சேன்னா, காலையில ராகி கஞ்சி நாங்க குடிப்பேன். அது அவல் உப்புமா பண்ணேன். அப்புறம் ரைஸு, நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அது மார்னிங் இதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து கீரை கடையல் மத்தியானம் லஞ்சுக்கு. அப்புறம் ரசம், தக்காளி ரசம் வச்சேன். அப்புறம் ஒரு மோர் தாளிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சீரக வாட்டர் இது குடிக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டு வச்சேன். அதுக்கு அடுத்தது சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6:30ல இருந்து 7:30க்கு இந்த சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பாய்.